தேர்தல் முடிந்தவுடன் கட்சியில் இருந்து விலக திடீர் முடிவு. கமலஹாசனின் அறிவிப்பால் அதிர்ச்சியில் மக்கள் நீதி மய்யம். வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நடிகர் கமலஹாசன் கடந்த 2018 மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கினார். அடுத்த ஆண்டே நடந்த லோக்சபா தேர்தலில் களமிறங்கிய அவர் 3.7% வாக்குகளை பெற்று மக்களிடம் கவனம் பெற்றார். இருப்பினும் 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அவரால் பெரிய அளவு வாக்குகளை பெற முடியவில்லை. இந்த நிலையில்தான் அவர் இந்த லோக்சபா தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார். அவருக்கு லோக்சபா தேர்தலில் சீட் வழங்கப்படவில்லை. அதற்கு மாறாக 2025இல் ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என்று ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து கமலஹாசன் திமுக கூட்டணி ஆதரித்து சில தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில்தான் நேற்று லோக்சபா தேர்தல் முடிந்தவுடன் அக்கட்சியின் மாணவர் அணி தலைவரான சங்கர் ரவி மக்கள் நீதி மய்யத்திலிருந்து விலகுவதாக பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இது தொடர்பான அறிக்கையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி பதவி மற்றும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். கட்சியில் எனக்கு எதிராக தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடந்து வருகின்றன. இதனால் தமிழகத்தில் லோக்சபா தேர்வில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்திருக்கிறேன். இது சில வாரங்களுக்கு முன்பே எடுத்த முடிவு. சமீபத்தில் ஏற்பட்ட சில சம்பவங்கள் எனக்கு ஏமாற்றத்தை அளித்தன. அதனால் நம்பிக்கையின்மை, போலியான உத்தரவு காரணமாக ஏற்பட்டது. குறிப்பாக எனது பணிகளை நிறுத்த அழுத்தம் அதிகமாக இருந்தது என்பதை உணர்ந்தேன். இது ஒன்றும் எனக்கு புதிதல்ல என்ற போதிலும் கட்சியின் தலைமை மீது எனக்கு அதிக நம்பிக்கை இருந்தது. இருப்பினும் நான் நினைத்ததற்கு நேர்மாறான விஷயங்கள் நடந்தன. எனவே வெளியான சில வாய்ப்புகள் இருந்த போதிலும் அதை தவிர்த்துவிட்டு கட்சிக்காக உழைத்தேன். ஆனால் உட்கட்சி அரசியலில் நான் சலிப்படைந்து விட்டேன். அதனால் இப்பொழுது உறுதியான முடிவை எடுத்துள்ளேன். கட்சியில் நீண்ட காலமாக பல உட்கட்சி பிரச்சனைகள் எதிர்கொண்டு வருகிறோம். இதில் யாருடைய பெயரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. நேற்று வரை நான் கட்சிக்காக உழைத்திருக்கிறேன். கட்சியில் 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் கட்சி சார்பில் குறைந்தது ஒரு நிகழ்ச்சியாவது நடத்தி வருகிறோம். கடைசி வரை கட்சிக்காக உழைத்தேன். வரும் காலத்திலாவது மக்கள் நீதி மய்யம் இளைஞர்களையோ அல்லது கட்சிக்கு உழைத்தவர்களையோ புறக்கணிக்காது என்று நம்புகிறேன். நான் என் சொந்த அனுபவத்திலிருந்து இதை சொல்கிறேன் என்று பதிவிட்டு அவர் கட்சியிலிருந்து விலகி இருந்தார். இதுபோல மக்கள் நீதி மய்யத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கட்சியிலிருந்து விலகுவதால் மக்கள் நீதி மய்யம் கட்சியை கலைத்து விடலாம் என்ற முடிவில் கமலஹாசன் இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளிவந்து வருகிறது. ஆனால் கமலஹாசன் எப்போதும் அதுபோல செய்ய மாட்டார் என்று ஒரு தரப்பினர் சொல்லி வருகின்றனர். வருகாலத்தில் என்ன நடக்கிறது என்று வரும் லோக்சபா தேர்தலில் தான் முடிவடையும். அதுவரை என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.